ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी। श्रीमद्भागवतम् மூன்றாம் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். பகவானுக்கும் இரண்யாட்சனுக்கும் இடையே போர் நடக்கும். ஹரே கிருஷ்ணா. மைத்ரே உவாச்ச तदवमाकर्ण्य जलसाभाषितम् महामानस्तद्विगणय्य दुर्मदः हरेर्विदित्वा गतिमङ्गनारदात् रसातलम् निर्विविशे तरान्तिलः. மைத்ரேய முனிவர் கூறினார், பொய்யான புகழும் செருக்குமுடைய அந்த தைத்தியன் வருணனின் சொற்களில் சிறிதளவே கவனம் செலுத்தினான். ஓ அன்பான விதுரரே, அவர் நாரதரிடமிருந்து பரமபுருஷர் பகவானின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டு கடலின் ஆழத்தை வெகு விரைவாக அணுகினான். ததர்ஷா தத்ராபிஜிதம் தராதரம் புரோனியமானாவ நிமக்ரதம்ஸ்ரயா முஷ்ணந்தம் அக்ஷண ஸ்வர்ஷோ குணஸ்ரியா ஜஹாசசாஹோ வனகோச்சரோ மிருக. அங்கு தம் கொம்புகளின் நுடியில் பூமியை தாங்கிக் கொண்டு ஒளி பொருந்திய சிவந்த கண்களுடன் கூடிய பரமபுருஷர் பகவானை அவருடைய வராக அவதாரத்தில் அந்த அசுரன் கண்டான். ஜெய வராகதே பகவானுக்கு. பின்பு அசுரன் சிரித்துக் கொண்டே, ஓ நீரிலும் நிலத்திலும் வாழும் விலங்கு என்றான். இரண்யாட்சன் வந்து பகவானை பார்த்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குன்னு சொல்ற பன கோச்சரா அப்படிங்கிற வேர்டு இந்த ஸ்லோகத்துல வந்து உஷ்ணந்தம் வராகமூர்த்தி. வராகரை பார்த்துட்டு வன கோச்சரா அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்முடைய முந்தைய ஆச்சாரியர்கள் இந்த இரண்யாட்சன் வந்து பகவானை கிரிட்டிசைஸ் பண்றான். இரண்யாட்சன் வந்து பகவானை குறை சொல்றான், பகவான் இகழ்ந்து பேசுறான். அது ஆச்சாரியர் அப்படி புகழ்ச்சியா மாத்திட்டாங்க. அதுதான் ஆச்சாரியுடைய அனுகிரகம். எப்படி அந்த வார்த்தையை வந்து அவன் பகவானை தாழ்த்தி பேசறதா இருக்கு, ஆனா அது அப்படி இல்ல, அவன் பகவானை புகழ்ந்துதான் சொல்லியிருக்காங்க. அவன் தாழ்த்தி பேசுறன்னு நினைச்சிட்டான். இரண்யாட்சன் நினைச்சிட்டான் அவன் பகவானை தாழ்த்தி பேசுறன்னு நினைச்சிட்டான், ஆனா அவன் பகவானை தாழ்த்தி பேசுற பகவானை புகழ்ந்துதான் சொல்லியிருக்காருங்க. எப்படின்னா ஆயினும் ஏ அஞ்சமகி விமுட்சமோ ரசோகசாம் விஸ்வஸ்ருஜேயமர்பிதா நஸ்வஸ்தியாஸ்ய நயா மமேக்ஷத சுராதமாசாதித சுகராத்குதே. அசுரன் பகவானை அழைத்தான். பகவானை பார்த்து சொல்றான் இரண்யாட்சன், ஓ தேவர்களில் சிறந்தவரே, காட்டுப்பன்றியின் வடிவத்தில் இருப்பவரே, நான் கூறுவதை கேளுங்கள். கீழுலகில் வாழ்பவர்களும் இந்த பூமியில் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது, என்னால் காயமடையாதீர்கள். இரண்யாட்சன் சேலஞ்ச் பண்றான். இரண்யாட்சன் பகவான் சவால் விடுறான். எங்க அண்ணன் இருக்கானே, இரண்யாட்சோட அண்ணன் யாரு? இரண்யகிருஷ்ணன். எங்க அண்ணன் இவன் என்னமோ லக்ஷ்மணனுடைய அண்ணன் ராம மாதிரி நினைச்சிட்டு இரண்யாட்சன் வந்து என்னமோ லக்ஷ்மணன் மாதிரியும் அவங்க அண்ணன் ராம மாதிரியும் அவன் சொல்றான், ஏய் விஷ்ணு தேவர்களில் சிறந்தவரா பகவான். ஓ விஷ்ணு சொல்றாரு, நீங்க இப்ப காட்டுப்பன்றியோட வடிவில் வந்திருக்கீங்க, சரி இருந்து போட்டோம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை, எங்க பூமி நீங்க எங்க தூக்கிட்டு போறீங்க? அவன் சொல்றா, பூமி எனக்கு சொந்தம் இல்ல, இந்த உலகத்துல அசுர குணம் படிச்சவங்களும் அப்படிதான், இந்த நிலம் எனக்கு சொந்தம், இது என்னுடையது, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த ஆறு வந்து எங்களுக்கு சொந்தம், நாங்க தரமாட்டோம். ஒரு சிலர் இந்த எண்ணெய் கிணறு எங்களுக்கு சொந்தம், நாங்க தரமாட்டோம். கடைசியில் என்ன ஆகும், நிலம் அங்கேயே இருக்கும், இவன் இருக்க மாட்டான் இல்லையா? எண்ணெய் கிணறு இருக்கும், காவிரி ஆறு இருக்கும், எல்லாம் இருக்கும், இவன் போயிடுவான், அது இங்கேதான் இருக்கும். இதுதான் அசுர மென்டாலிட்டி, ஆசிரியம் பாவம் ஆசிரிதா. அதனால அவன் சொல்றான் பாருங்க,
நான் சொல்றதை கேளுங்க. இந்த கீழே உலகம் இங்க வாழ்றவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்த பூமி எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. என்னால் காயமடையாது. அடிச்சிருவாங்களே. இந்த மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல வந்துட்டு இந்த உலகம் நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்கு, எல்லாம் எனக்கு தான் நினைச்சிட்டு இருக்கு. இல்ல, அது நமக்காக இல்ல, எல்லோருக்கும். நமக்கு மட்டும் இல்ல. ஈசாவாசம் இதாம் சர்வம். ஈசாவாச கொள்கை என்னது? அனைவரும் இறைவனோடு, அனைவரும் எனக்கு தேவையை நடத்திட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இது என்னுடைய, இது நான் தரமாட்டேன். இப்போ ஸ்ரீதர சுவாமிங்கிறவரே ஒரு பெரிய ஆச்சாரியர். அவர் பாகவதத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. ஸ்ரீதர சுவாமிகள். ஸ்ரீதர சுவாமிகளுடைய விளக்கம் தான் அதிகாரப்பூர்வமானது. சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு. சைத்தன்ய மகாபுரு யாரு? பரம புருஷோத்தமன் முழுமுதற்காரர், சாட்சாத் பகவான் கிருஷ்ணன். சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்றாரு? ஸ்ரீதர சுவாமிகள் என்ன எழுதியிருக்காரு அது அதிகாரப்பூர்வமானதுங்கிறார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியரா இருக்கும், எப்பேற்பட்ட பக்தரா இருக்கும், தூய பக்தரா இருக்கும். ஸ்ரீதர சுவாமிகள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? ஸ்ரீதர சுவாமிகள் இந்த பதத்தின் உரை எழுதும் பொழுது, அசுரன் பரமபுருஷர் பகவானின் காட்டுப்பன்றி வடிவை கேலி செய்ய விரும்பினாலும் உண்மையில் அவன் அவரை பல பல வார்த்தைகளால் வழிபடுகிறான் என்று கூறுகிறார். இந்த அசுரன் கேலி பண்ற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில் என்ன பண்றான்? பகவான் வழிபட்டிருக்கான். அதுல முதல் வார்த்தை என்னதுன்னா, அவன் பகவானை பார்த்து வனகோச்சரான்னு சொல்றாரு. வனகோச்சரான்னா காட்டுல வாழ்றவரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன பொருள் சொல்றாரு? காட்டில் வசிப்பவர். வனகோச்சரன்னா காட்டில் வசிப்பவர். அதில் மற்றொரு பொருள் இருக்கு, நீரில் பள்ளி கொண்டிருப்பவர் என்பதாகும். விஷ்ணு நீரில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அதனால் பரமபுருஷர் பகவானை இந்த முறையில் சரியாகத்தான் அழைத்தார். அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? அவர் பகவானை குறை சொல்லல, பகவானை போல்தான் சொல்லியிருக்காரு எடுத்துக்கிறது. அதனால நம்மளை பார்த்து யாராவது நாயன் திட்டு நினைச்சுங்களேன், ஏய் நாயன்னு சொன்னா வெரி குட், அப்ப நான் நன்றி உள்ளவன்னு சொல்றீங்க நீங்க இல்லையா? நாய் ரொம்ப நன்றியோட இருக்கும் இல்லையா? நீங்க மனுஷன் கூட நன்றியா இருக்க மாட்டேங்கிறான். நாயன்னு சொன்னா எஸ் வெரி குட், நான் ரொம்ப விசுவாசமா இருக்கேன்னு சொல்றீங்க நீங்க இல்லையா? சோ அதனால் பரமபுருஷர் பகவானை இந்த முறையில் சரியாக தான் அழைத்தான் என்று கொள்ளலாம். அசுரன் அவரை குறிப்பிட்ட உள்நோக்கம் இன்றி மிருகான்னு கூப்பிடுறாரு. வராகர் காட்டுப்பன்றியோட வடிவில் தான் வந்தாரு. வராகமூர்த்தி காட்டுப்பன்றியோட வடிவில் வந்ததுனால அவர் மிருகான்னு சொல்றாரு. அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? முழுமுதற் கடவுள் சிறந்த முனிவர்களாலும் புனிதர்களாலும் ஆன்மீகவாதிகளாலும் தேடப்படுபவர். அவன் அவரை அஞ்ஞ என்று அழைத்தார். ஸ்ரீதர சுவாமி ஞா என்றால் அறிவு மற்றும் பரமபுருஷர் பகவானுக்கு தெரியாமல் எந்த அறிவும் இல்லை என்று கூறுகிறார். அஞ்ஞனா பகவானுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்ப இவன் இகழ்ற மாதிரி போல்ந்திருக்கான்னு சொல்றாரு. ஆனால் மறைமுகமாக இந்த அசுரன் விஷ்ணு எல்லாம் அறிந்தவர் என்றுதான் கூறுகிறார். இது பகவான திட்டல, அஞ்ஞான்னு சொன்னா அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தீயோன் அவர் பார்த்து தீயோன் அவரை சுராதமா என்று அழைத்தார். சுராத் பகவான் இந்த எரிஞாசி என்ன பண்ணா பகவானை பார்த்து சுராதமான்னு நினைச்சிருக்கான். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? சுரானா தேவர்கள், அதமா என்றால் எல்லாவற்றின் தலைவன். அப்ப தேவர்கள் எல்லாருக்கும் தலைவர். அவர் சுராதமான்னு சொன்னா தேவர் எல்லாருக்கும் தலைவன் சொல்லிட்டு, அவர் எல்லா தேவர்களுக்கும் தலைவர். அதனால் அவர் எல்லா தேவர்களும் சிறந்தவர் அல்லது பகவான். அசுரன் என் முன்னிலையில் என்ற சொற்றொடரை பயன்படுத்த போது அதன் பொருள் என்னவென்றால், என் முன்னிலையில் உங்களால் இந்த பூமியை முழுவதுமாக எடுத்துச் செல்ல முடியும் என்பதாகும். ந ஸ்வஸ்தி யாஸ்யசி அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்கள் கருணையுடன் இந்த பூமியை எங்கள் பாதுகாப்பிலிருந்து எடுத்துச் சென்றால் அன்றி எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க இயலாது. நீங்க பூமி எடுக்கணும், நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும், உங்க கையால கொல்லப்பட்டு நான் மோட்சம் அடையணும், அதான் நடக்க போகுது இல்லையா? பகவான் கூட போட்டி போட்டு கடைசியில் இருந்து மோட்சம் அடைய போறோம். அடுத்து என்ன சொல்றாரு? யோகமாயா பௌருஷம் சம்ஸ்தாபிய மூட பிரம்ருஜே சுபுக்ஷா. அவன் சொல்றான் பகவானை பார்த்து, நீ கயவன், நீ எங்களை கொல்வதற்காக எங்கள் எதிரிகளால் பேணி காக்கப்பட்டாய் மற்றும் நீ சில அசுரர்களை மறைந்திருந்து கொன்றாய். ஓ முட்டாளே, உன் சக்தியெல்லாம் வெறும் மாயம். அதனால் இன்று உன்னை கொல்வதன் மூலம் என் உறவினர்களுக்கு வாழ்வளிக்கிறேன்.
இதுதான் எர்மியாக்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அசுரன் வந்து அபவாய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்து. என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காரு? அபவாய. அதுக்கு என்ன சொல்றாங்க, கொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாரு, ஸ்ரீதர சுவாமி வந்து உரைக்கும் போது அவர் சொல்லும் போது கொள்ளல் என்பது விடுவித்தல் அல்லது வேறு சொற்களால் பிறப்பு இறப்பு உள்ள வழிமுறையை கொள்ளல் என்கிறார். அவர் பிறப்பு இறப்பு விடுவிக்கிறதா சொல்றார். எப்படி மீனிங் கொடுத்திருக்கார்? பகவான் பிறப்பிறப்பின் வழிமுறைகளை கொள்கிறார் மற்றும் அவர் மறைவாக இருக்கிறார். பகவானது அந்தரங்க சக்தியின் செயல்பாடுகள் எண்ணி பார்க்க இயலாதவை. ஆனால் சக்தியின் சிறிய வெளிப்பாட்டினால் பகவான் தன் அருளால் அறிவின்மையிலிருந்து ஒன்றை விடுவிக்க முடியும். கச என்றால் துன்பங்கள். பௌதிக வாழ்வின் துன்பங்கள் பகவானுடைய அந்தரங்க யோகமாய சக்தி எனப்படும் யோகமாய சக்தியினால் தணிக்கப்படுகின்றன. உபநிஷத்துக்களில் ஸ்வேதாச உபனிஷத் பராசக்தி விவிதைவ சூயதே சாபாபஜி ஞான பலாக்கியாச்ச. அதாவது பகவான் வந்து சாதாரண மனிதனின் கண்களுக்கு புலப்படாதவர் என்று பொருள். இந்த அசுரன் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதுக்கு ஆச்சாரியர் வந்து பாசிட்டிவா எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காரு. அவன் வந்து ஆக்சுவலி ஏழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஏழல புகழ்ந்துதான் சொல்லியிருக்காங்க. அஸ்மத் முஜக்ருதாய ஏஷதுப்யம் பலிங்கரஞ்சாக்ஷயோ ஏஷ தேவா ஸ்வயம் சர்வே நவவிஷம்ய மூலா. அசுரன் தொடர்ந்து கூறினார், என் கையினால் சுழற்றி எறியப்பட்ட கதையினால் உன் மண்டையோடு நொறுங்கி நீ கொல்லப்பட்டு விழும்போது பக்தியினால் உனக்கு வேள்வியும் நைவேத்தியம் தரும் தேவர்களும் முனிவர்களும் வேறற்ற மரங்கள் போல் தனியாக விழுந்து விடுவார்கள். என்ன கர்வம்! ஜெய ஜெகநாத் சுவாமி சொல்றான், நான் கதையை சுழட்டி அடிக்க போறேன். நான் கதையை சுழட்டி அடிக்கும் போது உன் மண்டையை படிச்சு மண்டை நொறுங்கி நீ கீழே விழுவ. அப்போ உனக்கு யாகம் பண்ற தேவர்கள் முனிவர்கள் பிராமணர்கள்லாம் வேறு இருக்கப்பட்ட மரம். ஏன்னா பகவான் தான் வேர். ஜட உலகம் ஆன்மீக உலகம் எல்லாத்துக்கும் பேர் வந்து பகவான். அது எண்ணிகசிப்பு சொல்லுவான். இவன் அண்ணன் இருக்கான்ல எண்ணிகசிப்பு தவம் பண்ண போகும்போது என்ன சொல்லுவான், நான் போய் தவம் பண்ணி அந்த விஷ்ணு கூட சண்டை போடுவேன். அந்த விஷ்ணு கூட சண்டை போட்டு விஷ்ணு கொண்டுட்டேன்னா ஒரு மரத்தோட வேர் அறுத்த மாதிரி. ஒரு மரத்தோட வேரை முடிச்சுட்டேன்னாகும் மற்ற பாகங்கள்லாம் தானா விழுந்துடும். இலைகள் கிளைகள் பிரான்சஸ் எல்லாம் வந்து தானா முடிச்சு வீணா போயிடும். அந்த மாதிரி விஷ்ணு கொல்லப்படும் போது பிராமணர்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் தன்னை தானே மாச்சிக்குவாங்க. அவங்களால அவங்க கடமையை செய்ய முடியாம, ஏன்னா விஷ்ணு இல்லையே என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்புறம் ஒன்லி அசுரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒன்லி அசுரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அசுர ராஜ்யம் நடக்கும். அதுதான் எர்மியாக்ஷன் இருப்பாரு. அப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அப்படிதான். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவங்களோட நோக்கமே வந்து பகவான் இல்லைன்னு, கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது. அதுதான் எல்லாரும் அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், அப்புறம் வந்து விஞ்ஞானிகள், பேரளவான பௌதிகவாதிங்க, மாயாவாதிகள், மனக்கற்பனையாளர்கள். இவங்க வேலை என்னன்னா கிருஷ்ணர் கிடையாது, கடவுள் கிடையாது, கடவுளே இல்ல, நாம தான் எல்லாம் உற்பத்தி பண்றோம், நாங்க தான் படைக்கிறோம், நாங்க தான் உருவாக்குறோம், நாங்க தான் கொடுக்கிறோம். இதுதான் எர்மியாக்ஷனுடைய ராஜ்யம், அரசாங்கம். எர்மியாக்ஷன் அரசாங்கம் அப்படிதான். அந்த எர்மியாக்ஷன் தான் பாடுவான், இந்த உலகம் பிறந்தது எனக்காக, எல்லாம் எனக்காக, எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். சோ இந்த மாதிரி அவன் வந்து சேலஞ்ச் பண்றான், பகவான் வந்து சவால் விடுறான். அடுத்தது என்ன சொல்றான், சதும்பியமாரோ ரிதுருப்த தோமரை தும்ஷ்டாக்ராங்காம் காமுபக்ஷ்யபீதாம் தோதம் ரிக்யாத் அம்புபக்யாத் கிரஹாஹதி சகரேனோர்த்யதேபா. அசுரனின் அம்பு, அதாவது வில்லிலிருந்து பெறப்பட்ட அம்பு போல இதயத்தை தைக்கும் தீய சொற்களால் பகவான் வேதனைப்பட்ட போதிலும் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார். அதனால் அவருடைய கொம்புகளின் நுனியில் இருந்த பூமி அச்சப்படுவதை கண்டு ஒரு ஆண் யானை தன் பெண் யானையுடன் ஒரு முதலையால் தாக்கப்படும் பொழுது எவ்வாறு வீறிட்டுக் கொண்டு எழுமோ அதுபோல ஒரு நீரில் எழுப்பினார். ஜெயவராதே பவானிக்கு. அசுரன் பேசுறதை பார்த்து பூமாதேவி நடுங்கிறாங்க. சில நேரம் அசுரங்கள்லாம் பேசும்போது பக்தர்களுக்கு நடுக்கும். இந்த நேரம் இப்படி இருக்கானே இல்லையா, ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை பேசுவான். அப்ப பகவான் வந்து அவனை
அவங்களோட சண்டை போட முடிவு பண்ணிட்டு தம் நிகசரந்தம் சரிலாது நுக்ருதோ இரண்யகேசா ஸ்ரீதம் யதாப்ஜசா கரானதம் ஸ்ரோ சனிசோனோ பிரவீத் கதக்ருதாம் கிம் பிரதாத்விதர்கதம். தங்கமயமான முடியை கொண்ட தலையும் பயம் தரும் கொம்புகளும் உடைய அசுரன் முதலை யானையை துரத்துவது போல நீரிலிருந்து எழுந்து பகவானை துரத்தினான். இடி போல் முழங்கிக் கொண்டு அவன் கூறினான், அரைகோல் வெடிக்கின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு அரைகோல் வெடிக்கின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு வெட்கமா இல்லையா? வெட்கமற்ற உயிரினங்களுக்கு பழி என்று எதுவும் கிடையாது. கோழையே ஓடாத. பகவான் பூமியை தூக்கிட்டு போறாரு, பின்னாடி கத்திட்டே போறான். சகாமுதஸ்தா சரீரஸ்ய கோச்சரே நின்யஸ்ய தஸ்யாமதாஸ்ய சத்வம் அபிஷ்டுதோ விஸ்வருஜ பிரசுதை பூரியமானோ விபுதை பஷ்யதோரே. பகவான் பூமியை நீரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்த தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். எதிரி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அண்டத்தை படைப்பவன பிரம்மா பகவானை போற்றினார். மற்ற தேவர்கள் அவர் மீது பூமாரி மழையாக பொழிந்தனர். ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராகதே பகவானுக்கு. பரானுசக்தம் ந பனியோ பகவல்பம் மகாகதம் காஞ்சன சித்திரதம்சம் மர்மான்ய பீஷ்ணம் பிரதந்தம் வித்தை ரசன்யமன்யோ ரசம்பாபாஷே. உடலில் நகைகளும் வளையல்களும் அழகிய தங்கத்தாலான போர்க்கவசமும் தரித்த அந்த அசுரன் பகவானை ஒரு பெரும் கதையுடன் பின்னால் இருந்து துரத்தினான். பகவான் அவனுடைய துளைக்கும் தீய சொற்களை பொறுத்துக் கொண்டார். ஆயினும் அவனுக்கு பதில் கூற அவருடைய பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்தினார். சரி, ஒரு அசுரனுக்கு கோபம் வரலாம், ஏன்னா அசுரன். பகவானுக்கு ஏன் கோபம் வருது? கோபம் யாருக்கு வரும்? யாரு முக்குணத்துல இருக்காங்க அவங்க கோபம். யாரு முக்குணத்துல எந்த குணத்துல இருந்தா கோபம் வரும்? ரஜோகுணம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையேதியம் சிதம் சாத்திய. ரஜோகுணம் தமோ குணத்துக்கு கோபப்படுவாங்க. அடிக்கா போட மாட்டேன், கொல்லா போட மாட்டேன், நீயா நானா பாத்திரலாம் இல்லையா? இது ரஜோகுணம். சாத்தியமான குணத்துல வருவாங்க, சரி சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்கும் இல்லையா? அப்போ பகவானும் அவரது தூய பக்தர்களும் சுத்த சாத்தியமான குணத்தை, பியூர் குட்னஸ், நாட் ஒன்லி குட்னஸ், பியூர் குட்னஸ். பகவானும் அவர் தூய பக்தர்களும் சுத்த சாத்திய நிலையில இருக்காங்க. ஆனா அசுரன் இருக்கானே, இவன் ரஜகுணத்துல இருக்கான். அறியாம ரஜகுணம் தமோ குணம். இப்ப ஏன் பகவானுக்கு கோபம் வந்ததுன்னா, இவன் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், பக்தர்களை தொந்தரவு பண்றான். அதனால பகவானுக்கு கோபம் வந்து பக்தர்களை தொந்தரவு பண்றான், பூமியை போய் டிஸ்டர்ப் பண்றான், பூமியை தொந்தரவு பண்றான். இவன் சும்மா விடக்கூடாது, பகவான் கோபம். அப்ப பகவான் பேசுறான். இப்ப எவ்வளவு நேரம் யார் பேசிட்டு இருந்தா? எர்மியாக்ஷி. இப்ப பகவான் பேசுறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச சத்யம் வயம்போ வனகோச்சராமிருகா யுஷ்மன் விதான் மிருகயே கிராமசித்தான் நமிருத்யுபானஸ்ய பிரதிமுக்தஸ்ய வீரா விகத்தனம் தவ நந்தியபத்ர. பரமபுருஷர் பகவான் கூறினார். உண்மையில் பகவான் சொல்றார், உண்மையில் நாங்கள் காட்டில் குடியிருக்கும் உயிரினங்கள். எனக்கு ஒரு வராகமூர்த்தியா வந்திருக்காரு, காட்டு பன்றியோட வடிவில் வந்திருக்காரு. என்ன சொல்றாரு, நாங்க என்னமோ காட்டுல குடியிருக்கிற உயிரினங்கள் தான், உங்களை போல நாங்கள் நாய்களை வேட்டையாடுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களை போல நாய்களை வேட்டையாடுறதுக்காக தேடிட்டு இருக்கிறோம். மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வம்பு பேச்சை கேட்டு அஞ்ச மாட்டார். என்ன சொல்றாரு, மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருப்பவர்கள் உங்களை மாதிரி பேசுறவங்களுடைய வம்பு பேச்சுக்கு பயப்பட மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் மரண விதியினால் கட்டுண்டிருக்கிறீர்கள். நீ எப்படி இறக்க போற? உன்ன மாதிரி என்ன சொல்ற தமிழ்ல, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ குறைச்சிட்டு இருக்க, அதனால நாங்க மிருகத்தான், உன்ன மாதிரி நாய்களை வேட்டையாடதான் காத்துட்டு இருக்கோம். பகவான் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவனை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு. ஏன் நம்மளை பார்த்து யாரும் நாயின்னு சொன்ன கோவம் வரும். என்ன பார்த்து நாயின்னு சொல்றேன்? ஆனா உண்மையை நம்ம நாயா? நம்மளை பார்த்து யாராவது நாயேன்னு சொல்றான், அப்ப என்ன செய்யணும்?
திரும்ப ஒண்ணும் பேசக்கூடாது. பேசினா உறுதியாயிடும், நம்ம நாய் ஒத்துக்கிறேன் ஆயிடும் இல்லையா. அவன் நாயின்னு சொன்னா நான் நாயா பண்ணி பேயினா அப்ப திரும்ப பறிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்மளை பார்த்து யாராவது அவன் அந்த நாயை கூப்பிடு அப்படின்னா திரும்பி பார்க்க கூடாது. அப்படின்னா அது உண்மையாயிடும். திரும்பி நாயை கூப்பிடுறான் இல்லையா, அது உண்மை இல்லை. சோ அது மாதிரிதான் பகவான் இந்த இரண்யாக்ஷன் பகவானை கோவப்படுத்தினா பகவான் கோவப்பட்டு அவனை நாயின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, ஏதே மயம் ஞாசகரார சோகசாம் சுதக்ரியோ கதயாத்ராவிதஸ்தே திஷ்டாமஹேதாபி கதஞ்சிதாஜோ ஸ்நேயம் யாமோ வலினோபாத்ய வைரம். உறுதியாக நாங்கள் ரசாதலத்தில் வழிபடுவர்களின் பாதுகாப்பை திருடிவிட்டோம் மற்றும் வெக்கமெல்லாம் இழந்து விட்டோம். உன்னுடைய பலம் பொருந்திய கதாயுதத்தினால் தாக்கப்பட்டாலும் கூட நான் சிறிது நேரம் இந்த நீரிலேயே தங்குவேன். ஏனென்றால் சக்தி வாய்ந்த எதிரியுடன் பகைமை உருவாக்கணும் என்று எனக்கு செல்ல வேறு இடம் இல்லை. பகவான் சொல்றாரு, எனிவே எதுவாக நான் இப்போ உன் இடத்துக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இவன் தான் பகவானை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, எனக்கு இனி போறதுக்கு இடம் இல்லை, நான் இங்கதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட சவால் விட்டுட்ட, சரி பாக்கலாவா, சண்டை போட்டுருவோமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தம்பத்ரதானம் கிளயூத பாதிபோ கதஸ்வனோ சஸ்தயாவரூபா சம்தாப்ய சாஸ்மன் பிரபுஜாக்ரோ சகானாம் சஸ்வாம் பிரதிஜ்ஞாம் நாதிபிர் பதஸ்ய. நீ அவர் பகவான் அந்த இரண்யாக்ஷனை பார்த்து சொல்றாரு, நீ பல காலாட்படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கலாம். நீ பல காலாட்படை வீரர்களுக்கு தலைவனா இருக்கலாம். இப்போது எங்களை தூக்கி எறிவதற்கு முயற்சியும் எடுக்கலாம். இப்ப நீ என்ன தூக்கி போறதுக்கு முயற்சி பண்ணலாம். உன் முட்டாள்தனமான பேச்சை விட்டுவிட்டு எங்களை கொள்வதன் மூலம் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களின் கவலையை துடைத்து விடு. ஒருவன் செருக்குடையவனாக இருக்கலாம், இருந்த போதிலும் அவன் தன் உறுதிமொழியை நிறைவேற்ற தவறினால் அவன் அவையில் அமர தகுதி இல்லாதவன். இவன் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான், நான் அந்த வராகமூர்த்தி கொள்ளுவேன் அப்படின்னா நீ சவால் விட்டுட்டு வந்தீங்கள, சரி வா பாத்துக்கலாம். அப்ப மைத்திரிய முனிவர் என்ன சொல்றாரு, சோதிக்ஷிப்தோ பகவதா பிரலப்தஸ்யருஷோ பிரசம் ஆஜாஹாரோல்பனம் கரோ குரோதம் ரீக்கியமானோ கிராஜிவ. மைத்திரிய முனிவர் கூறுகிறார், பரமபுருஷர் பகவானால் அறைகோல் விடப்பட்ட அந்த அசுரன் கோபமும் கலக்கும் மிக்கவனாய் சீண்டப்பட்ட நாகம் போல கோபத்தில் துடித்தான். ஒரு பாம்பை கல்ல விட்டு அடிச்சு வச்சுக்க கோபம் பத்திரத்துக்கு வரும், அந்த மாதிரி சீறிட்டு வராம அசுரன் வெகு கோபத்துடன் சீறிக்கொண்டு அவரது எல்லா புலன்களும் கோபத்தால் துடிக்க விரைவாக பகவானின் மேல் பாய்ந்து அவரை தன் சக்தியுள்ள கதையால் ஒரு அடி அடித்தான். என்ன பண்ணா, கதை எடுத்து போய் பகவானுடைய மேல ஊங்கி ஒரு அடி அடிக்கிறான். பகவான் என்ன பண்றாரு, தவம் நிறைவேறிய யோகி மரணத்திலிருந்து சாமர்த்தியமாக தப்பிப்பது போல பகவான் தன் மார்பை குறிவைத்து எதிரியின் கதையிலிருந்து கடுமையாக வரவிருந்த அடியிலிருந்து விலகி எப்படியோ தப்பித்துக் கொண்டார். பகவான் தப்பிச்சிட்டார், அவன் மேல விழல, பகவான் மேல. திரும்பி நடந்தது, பரமபுருஷர் பகவான் இப்பொழுது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி அசுரனை சந்திக்க விரைந்தார். அசுரனின் சீற்றத்தில் உதட்டை கடித்துக் கொண்டு தன் கதையை தூக்கிக் கொண்டு மீண்டும் அதே வேகமாக சுழற்றினார். கோபம் வரும்போது என்ன ஆகும்னா, பல்லெல்லாம் துணி கொல்லாம விட மாட்டாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், அப்படி விகாரமாயிரும். கோபம் என்ன ஆயிரும், அப்படி விகாரமாயிரும். ரீசெண்டா ஒரு திருக்குறள் படிச்சது மறந்து போச்சு. சினம் என்ன சின்னது, சினம் கொள்ளான் தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் தன்னை காப்பாத்துக்கு நினைச்சா கோபத்தை கட்டுப்படுத்தணும். ஒருவன் தன்னை காத்துக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும், கோபத்துக்கு. இல்லாட்டி என்ன ஆயிடும், கோபம் அவனை கொன்றுவிடும். கோபம் என்ன பண்ணும், அவனை கொன்றுவிடும். இப்ப எரிஞ்சாக்ஷன் தான் நடக்குது. எரிஞ்சாக்ஷன் பேசாம பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணும். பகவான் சரணாகதி பண்ண மாட்டேன்றான், அவனுக்கு கோபம் வருது. இவர் என் எதிரி, இவர் நான் கொல்லாம விட மாட்டேன். அப்ப என்ன ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும்னா, இரண்யாக்ஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லல. இரண்யாக்ஷன் சொல்லல கடவுள் கிடையாது. அன்னைக்கு இன்னைக்குள்ள அசுரங்கள் என்ன சொல்றாங்க,
கடவுள் இல்லைங்கிற முட்டாள் அசுரர்கள். இன்னைக்கு இருக்கிற முட்டாள் அசுரர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. எரேமியாச்சு என்ன பண்றான்? கடவுள் ஒத்துன்றான், ஆனா எதிர்க்கிறான். கடவுள் கூட சண்டை போடணும். ஏன்னா கடவுளுக்கு நிகரா நான் சண்டை போட்டு அவரை கொண்டு நான் பெரியவன் ஆயிரும் நினைக்கிறான். இது அசுரம் வேற. இந்த எரேமியா வந்து இப்ப இருக்கிற அசுரங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல இல்லையா? இப்ப இருக்கிற அசுரங்களுக்கு இப்ப இருக்கிற அசுரம் என்ன சொல்றான்? கடவுளே இல்லைங்கிறான். ஆனா அந்த எரேமியா என்ன சொன்னா? விஷ்ணு வந்து தேவர்களே சிறந்தவர், தேவர்களே தலை சிறந்த விஷ்ணு, அவனை கொல்லாம அவன் ஒத்துன்றான், விஷ்ணுவுடைய சக்தி ஒத்துன்றான். ஆனா இவன் என்ன பண்றான்? அவரோட நான் சக்தி உள்ளவன் காமிக்கணும்னு நினைக்கிறான். இது போட்டி இருக்கு, அவர் கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லல. எரேமியாவோ எர்னெகேசுவோ கடவுள் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடவுள் மேல பொறாமையும் அவன் கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அசுரன் என்ன பண்றான்? கடவுளே இல்லைங்கிறான். அப்ப அந்த அசுரனுடைய அவன் மோசமான. ஓகேவா? அடுத்தது, பரமபுருஷர் பகவான் இப்பொழுது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார், அசுரனை சந்திக்க விரைந்தார், அசுரன் சீற்றத்தை சொல்லி. அடுத்தது, பிறகு பகவான் அவருடைய கதையினால் பகவானின் வலப்புறம் புருவத்தில் அடித்தார். பகைவனின் வலப்புற புருவத்தில் அடித்தார். ஆனால் ஓ மேலான விதுரரே, அசுரன் சண்டையிடுவதில் நிபுணனாகியார். எக்ஸ்பர்ட் அவர். அசுரங்க எதுல எக்ஸ்பர்ட்? அசுரங்கள் எதுல எக்ஸ்பர்ட்? நம்ம எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்? பக்தி பண்றதுல. பக்தர்கள் பக்தியில எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அசுரங்க எதுல எக்ஸ்பர்ட்? பாயிண்ட். ஆனால் ஓ மேலான விதுரனே, அசுரன் சண்டையிடுவதில் நிபுணனாகியால் அவன் தன் கதையின் பக்குவமான இயக்கத்தால் தன்னை காத்துக் கொண்டான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பகவான் கதையை விட்டாரு, இந்த சைடு பூர்வத்தில் அடிக்கணும், எஸ்கேப் ஆயிட்டான். இந்த விதத்தில் அசுரனான எரேமியாக்ஷனும் பரமபுருஷர் பகவானும் வெற்றியை விரும்பி இருவரும் சினம் கொண்டு தங்கள் கதையால் ஒருவர் அடித்துக் கொண்டனர். போரிடும் இருவருக்கும் இடையில் நல்ல போட்டி இருந்தது. இருவருக்கும் அவர்களின் கூர்மையான கதையினால் ஏற்பட்ட காயங்கள் அவர்களின் உடல்களில் இருந்தன மற்றும் குருதியிலிருந்து வந்த நாற்றத்தால் மேலும் மேலும் சீற்றம் கொண்டனர். வெற்றி பெறும் ஆர்வத்தால் அவர்கள் பலவிதமான போரிடும் முறைகளை கையாண்டனர். ஒரு பசுவுக்காக இரு காளைகள் புரியும் போரை ஒத்திருந்தது. ஒரு பசுவுக்காக இரு காளைகள் புரியும் போரை ஒத்திருந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த போர். அடுத்தது, குரு மரபினரை சார்ந்தவரே, இது வந்து மைத்திரி விதுரர் பார்த்து சொல்றார். குரு வம்சத்தை சேர்ந்தவரே, அண்டத்தில் அதிக சுதந்திரம் பெற்ற பிரம்மதேவர் தங்களை பின்பற்றுவதுடன் வந்து காட்டுப்பன்றி வடிவில் தோன்றிய பரமபுருஷர் பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் பூமிக்காக நடந்த பயங்கரமான சண்டையை அவர் கண்ணுட்டார். அப்போ இந்த சண்டை நடக்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கும் தத்துவ ஆய்வாளர்களுக்கும் தலைவராகிய பிரம்மா போர் நடக்கும் இடத்தை அடைந்த பிறகு யாராலும் சண்டையிட முடியாத அளவுக்கு ஈடு இணையற்ற சக்தி அடைந்த அசுரனை பார்த்தார். பிறகு பிரம்மா முதலாக காட்டுப்பன்றியின் வடிவெடுத்த நாராயணரை கீழ் வருமாறு வேண்டினார். பிரம்மா பார்த்துட்டு இந்த எரேமியாக்ஷனை பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்கான், மலை மாமிசம் மாதிரி இருக்கான். ஒரு மாமிசமே மலையா இருந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கான். இவனை பார்த்து அதிர்ந்து போன பிரம்மா அடுத்து பகவானை பார்க்கிறாரு. பகவான் காட்டுப்பன்றியோட வடிவில் இருக்காரு. இப்ப பிரம்மா என்ன பிரார்த்தனை செய்தாரு? பிரம்ம வாச்ச ஏஷதே தேவ தேவானாம் அஸ்கிருத் மூலம் உபேஷுட்டாசாம் விப்ராணாம் சௌரபேயினாம் பூதானாம் அப்யநாகசாம் ஆக்ருத்யஸ்மத்ராத் வரோருசுரா அன்வேஷனந்திரதோ லோகாஞதி கண்டக. பிரம்மதேவர் கூறினார், ஓ என் அன்புக்குரிய பகவானே, இந்த கயவன் தேவர்களுக்கும் பிராமணருக்கும் பசுக்களுக்கும் மற்றும் அப்பழுக்கு இல்லாத அப்பாவிகளுக்கும் எப்போதும் உங்களுடைய தாமரை மலர் பாதங்களை வணங்கி அடிமையாக இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து தொல்லை தருகிறான். அவர்களை அனாவசியமாக அலக்கழித்து அவரது பயத்திற்கு காரணமாயிருக்கிறான். என்னிடமிருந்து பெற்ற வரம் காரணமாக அவன் தீயவனாகி எப்போதும் அவன் போரிட தகுந்தவரை தேடிக்கொண்டு இந்த சிறுமை செயலுக்காக அண்டம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சில அசுரங்கள்லாம் இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சண்டை போறதுக்குன்னே இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் சண்டை போடுவாங்க.
சொந்த வீட்டுக்கு வருவான். சரி, சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்திருக்காரு பார்த்து ஏதோ 4 வார்த்தை பேசணும், சண்டைக்காக இருக்கும். நீ அன்னைக்கு அப்படி சொன்ன, அந்த வீட்டுக்கு போ, அவனுக்கு அப்படி சொன்னீங்க, இப்படியே தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் வம்பு சண்டைக்கு போகும். காலையில் ஆரம்பிச்சு அந்த தங்கச்சி வீடு, இந்த அக்கா வீடு, மாமா வீடு, எல்லா வீட்லயும் சண்டை வந்தாலே அப்படி டிஸ்டர்ப் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோகுணத்தில் உள்ள செயல் வந்து துக்கம் தரும். கர்மனா சுகிருதஸ்யாவு சாத்விகம் நிர்மலம் பலம், ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞான தாமச பலம். சாத்விகமான குணத்துல செயல்படும் போது அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ரஜகுணத்துல செயல்பட்ட எல்லாருக்கும் துக்கம். அறியாமை, தமோ குணம் அறியாமை. பிரம்ம சொல்றாரு, இவன் வந்து வரம் வாங்கிட்டு கருவம் வச்சுட்டு என்னெல்லாம் பண்றான், எல்லாரையும் தொந்தரவு பண்றான். பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், முனிவர்கள், சாதுக்கள், அப்பாவி ஜீவராசிங்க எல்லாரும் பயமுறுத்துறான். பிரம்மதேவர் தொடர்ந்து கூறினார், ஓய் அன்புக்குரிய பகவானே, பாம்பு போன்ற இந்த அசுரனை மாயவத்தியில் தேர்ந்தவனும், இந்த அசுரன் வந்து மாயவத்தியில் தேர்ந்தவனும் கொடியவனும் தன்னை பாதுகாத்துக் கொள்பவனுமான இந்த கயவனுடன் விளையாட தேவையில்லை. நீ என்ன அவன்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? இவனை கொல்லுவார்னு பார்த்தா பகவான் கூட விளையாடிட்டு இருக்கிறார். ஏன் அவர் கூட விளையாடிட்டு இருக்காரு? காலையில் எவ்வளவு பேர் பாகவத கிளாஸ்க்கு வந்தீங்க? சோ வைகுண்டத்துல யாரும் அவர் கூட சண்டை போட மாட்டாங்க. ஏன் வைகுண்டத்துல யாரும் பகவான் கூட சண்டை போட மாட்டாங்க? நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். நம்ம அங்க இருந்தோ பகவான் விட்டு வைக்க மாட்டோம். அவர் பகவான் வந்து நீங்க அந்த பக்திக்கு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் இல்லையா? பகவான போய் டார்ச்சர் பண்ணி அவரை வைகுண்டத்துல ஓட வச்சிருவோம் இல்லையா? நம்ம வைகுண்டத்துல இல்லாதது பகவான் நிம்மதியா இருக்காது இல்லையா? நம்ம வைகுண்டத்துல இருந்தோம் அவரை போட்டு ஒரு வழி ஆக்கிடுவோம். சோ பகவான் என்ன பண்ணாரு? சரி பரவாயில்ல, நம்ம அவரை வச்சு பிரிஞ்சு வந்துட்டாலும் ஒரு காரணமற்ற கண்டுபிடிக்க வராது. சோ பகவான் வந்து எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிக்கிறவர். ஒரு காதல், பெற்றோர் பாவம், கணவன் மனைவி உறவு, அப்புறம் வந்து அன்பு, பாசம் எல்லாம். பகவான் வந்து ஏதோ ஒரு உருவம் இல்லாத கிடையாது. கடவுள்கிறவரு இப்ப நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவருக்கு ஒளி வடிவானவர், ஒரு ஜோதி வடிவானவர், அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாதுன்னு. அவர் புருஷோத்தமா, அவர் ஒரு நபர். புருஷ பரப்பார்த்தா, பரம புருஷர் அவரு. பகவான் சொல்றாரு, புருஷ பரப்பார்த்தா பக்தியா லப்தஸ்து அனன்யா இஷந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் தரம். இந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அவர் ஒரு நபர். எல்லா பக்கம் இருக்காரு. அவர் சச்சிதானந்த ரூபத்தில் இருக்காரு. தன் தோன்றா சக்தி மூலம் எங்கும் வியாபிச்சிருக்காரு. இப்போ ஒரு அரசாங்கத்தோட அதிகாரி, உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய அதிபர். நாட்டினுடைய அதிபர் இங்க இருக்காரு? இப்போ இல்ல, ஆனா இருக்காரு. நாட்டினுடைய அதிபர் இங்க இல்ல, ஆனா இருக்காரு. எப்படி அது? அவருடைய ஆளுமை கீழே இருக்கும். நாட்டினுடைய அதிபர் இப்ப நேரடியாக இங்க இல்ல, ஆனா நம்ம அவருடைய ஆளுமை கீழே இருக்கும். நம்ம தவறு பண்ணணும், என்ன பண்றாங்க? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இவர் வந்து நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாரு. அதே மாதிரிதான் பகவான் எப்போது நித்தியமா இருக்காரு. தன் சக்தியின் மூலம் எங்கும் வியாபிச்சிருக்காரு. எப்படி ஒரு பிரதம மந்திரியுடைய ஆளுமை நாடு முழுவதும் இருக்கோ, எப்படி ஒரு ராஜாவுடைய ஆளுமை நாடு முழுவதும் இருக்கோ, அந்த மாதிரி பகவான் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவர் சச்சிதானந்த ரூபமாவும் இருக்காரு. அதனால அவர் வந்து எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிக்கிறவரு. அவருக்கு சண்டை போடணும்னு ஆசை இருக்கு. யாரு கூட சண்டை போடுறது? வைகுண்டத்தில் இருக்கிற பக்தர்கள் சண்டை போட மாட்டாங்க. வைகுண்டத்தில் இருக்கிற பக்தர்கள் சண்டையே போட மாட்டாங்க. தோழர் விருந்தாவனத்துல வைகுண்டத்துல சண்டையே போடணும். இந்த பக்தர் அவர் திட்டாரு, இவர் அவரை கோச்சுக்கிட்டாரு, அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு, இப்படி எல்லாம் கேட்கவே முடியாது. அவங்க பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அது வேற. ராதாராணி வந்து பகவான்கிட்ட கோச்சுக்குவாங்க, லட்சுமி வந்து பெருமாள்கிட்ட கோச்சுக்குவாங்க. அது வேற. அது வந்து ஒரு அன்பு கலந்த ஒரு கோபம். ரஜோகுணத்தினால் உள்ள பேனாங்க ரஜோகுணமே கிடையாது. வைகுண்ட லோகத்துல முக்குணமே கிடையாது. அதனால ரஜோகுணத்தினால் வர கோபம் அங்க கிடையாது. அந்த கோபம் வந்து யோகமாயினால் ஏற்படும். அங்க பயம் இருக்கும். வைகுண்டத்திலையும் பகவானுடைய ஆன்மீக லோகத்திலையும் பயம், கோபம் எல்லாம் இருக்கும். அது எப்படின்னா யோகமாயினால கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகிறதுக்காக இருக்கும். கிருஷ்ணர் மேல ரொம்ப அன்பு செய்யறதுக்காக. இந்த ஜட உலகத்துல அப்படியே நேர ஆப்போசிட். இங்க வந்து ரஜஸ்னாலு தமஸ்னாலு, ரஜோத்தம குணத்தினால. அதனால பகவான் என்ன பண்ணாரு? தன்னுடைய பக்தர்கள் 2 பேரை கூப்பிட்டு, நீங்க மூலவத்துக்கு போங்க, நான் கூட வந்து சண்டை போடுங்க. யாரு 2 பேரு? ஜெயா விஜயா 2 பேரும் பிராமணர்களால் சபிக்கப்பட்டு அவங்க பூமிக்கு வந்தாங்க. திதியோடைய குழந்தைகளா வராங்க. அவன் பிறக்கும் போதே இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் சொல்லியிருந்து,
எரண்யாக்ஷன் எண்ணெய் பிறக்கும் போதே 3 உலகம் கதறிச்சு. 3 உலகம் கதறுது. அப்படியே மழையெல்லாம் வந்து ரத்தம் மழையா பொழியுது. ஓநாய்கள்லாம் ஊழையிடுது. நரி ஓநாயெல்லாம் ஊழையிடுது. பசு எல்லாம் அழுது. கடல் எல்லாம் கொந்தளிக்குது. அமங்கலமான சீட்டம். இங்கு பார்த்தாலும் அமங்கலம். 2 குழந்தைகள் பிறக்கும்போது பயங்கர அசுரங்க. பகவான் என்ன பண்ணாரு, இவங்களை பூமியில அனுப்பிச்சுட்டு அவங்கள வந்து சண்டை போடுறாரு. இப்ப விளையாடிட்டு இருக்காரு. இந்த பிரம்மா வந்து பயந்து போயிட்டாரு. இவர் விளையாடிட்டு இருக்காரு, கொல்லுவாரா கொல்ல மாட்டாரா, ஒருவேளை அவன் கொண்டுட்டா என்ன பண்றது. இந்த பிரம்மா வந்து பயந்துட்டாரு. ஏற்கனவே எரண்யாக்ஷனுடைய செயலை கண்டு பயந்து போயிட்டாரு. இவர் அவங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. அதனால நீங்க விளையாட தேவையில்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்ற, பிரம்மதேவர் தொடர்ந்து சொல்றாரு, ஓ என் அன்பு பகவானே, நீங்கள் தவறு செய்யாதவர். தயவு செய்து இந்த காலம், இந்த மோசமான காலம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த காலம் முடியறதுக்குள்ள இந்த அசுரனை கொன்னுருங்க. அவன் தனக்கு சாதகமான வல்லமை மிக்க அணுகுமுறையை தருவதற்கு முன் கொள்ளுங்கள். நீங்கள் சந்தேகமற்ற உங்கள் அந்தரங்க சக்தியால் அவனை கொல்ல முடியும். என்ன அப்படின்னா, தெய்வீகமான குணம் உள்ளவங்க பகல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அசுர குணம் உள்ளவங்க இரவுல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அசுரங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அவங்களோட பாட்டு என்னன்னா, இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம். இதுதான் அவங்க உலகம். இரவு பூரா குடிச்சிட்டு பார்ல கிளப்ல எல்லாம் டான்ஸ் நைட் ஷோ படத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த நேரத்துல பக்தர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. பக்தர்கள் எந்திரிச்சு பிரேயர் பண்ணி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன உங்க பையன் 5 மணிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, 4 மணிக்கு விடியவே இல்லையே. அவன் 7 மணிக்கு தான் அவனுக்கு விடியும். யாருக்கு? அசுரர்களுக்கு, பௌதிகவாதிகளுக்கு எப்ப விடியும்? 7:30 மணி. அவங்க சூரியன் வந்து பலார்னு அரையணும். சூரியன் வீட்டுக்குள்ள வந்து பலார்னு அரையணும். அப்பதான் விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் இப்போ காலையில் மங்களாத்துக்கு வீட்டுல எழுப்பி விட்டுறாங்க. நம்ம எந்திரிக்கலாம் நினைச்சா கூட எழுப்பி விட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட தூக்க விட மாட்டேங்கிறீங்களே. அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு சாதனா சாட் கொண்டு வா, சாதனா ரிப்போர்ட் கொண்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் காலையில மங்களாத்துக்கு வரல, ஜூம்ல ஏன் வரல, நேர்ல ஏன் வரல, டார்ச்சர் பண்றாங்க. சோ அது வந்து அந்த மாதிரி நினைக்கப்படாது. அந்த மாதிரி நினைச்சோம்னா நமக்கு தப்போ குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். தென் ஸ்லோலி ஆசிரிய பாவமாசம் அசுர குணம் நம்மகிட்ட வந்துடும். பக்தர் சங்கத்திலே இருக்கும்போது சாத்வீகமான குணம் அதிகமாயிட்டு. அதிகாலையில் எழுந்து பக்தி சேவை பண்ணணும். நைட்டு நேரமா தூங்கிடணும். நம்ம என்ன பண்ணுவோம், 7-8 மணி வரைக்கும் தூங்கிட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் முடிச்சிடும். அதனால இந்த அசுரர்கள் வந்து இரவுலதான் ஆக்டிவா இருப்பான். அதனால டைம் ஆயிட்டே இருக்கு, அவன் இன்னும் சுறுசுறுப்பா இருப்பான், அவனை சீக்கிரம் கொண்டுடுங்கிற. அதுக்கப்புறம், ஓ என் அருமை பகவானே, இவ்வுலகை மறைக்கின்ற மாலை நேர இருள் சுற்றிலும் வேகமாக சூழ்ந்து கொண்டு வருகிறது. நீங்கள் எல்லா ஆத்மாக்களின் பேராத்மாவாக இருப்பதால் கருணையுடன் அந்த அசுரனை கொன்று தேவர்களுக்கு வெற்றியை தாருங்கள். அசுரனை கொண்டு எங்களுக்கு வெற்றி கொடுங்க, அது உங்களாலதான் முடியும். அபிஜித் எனப்படும் வெற்றி வாய்ப்பு தரும் நண்பகலில் தொடங்கிய நல்ல நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய தோழர்களின் நன்மைக்காக இந்த வலிமை மிக்க எதிரியை ஒழித்து விடுங்கள். அபிஜித், ஜித் அப்படின்னா வெற்றி, அபிஜித்னா சீக்கிரம் வெற்றி அடையக்கூடியது. இந்த நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு, போ இது முடிய போகுது, டைம் சீக்கிரம் அந்த நல்ல நேரத்தில் ஒன்று கொள்ளுங்க. எரண்யாக்ஷன் வந்து காலையில் பேசிட்டு இருந்தோம் பாகவதம் கிளாஸ். எரண்யாக்ஷன் பகவான் மட்டும்தான் கொல்ல முடியும். ஏன்? எரண்யாக்ஷன் பேராசை, பேராசை தான், பேராசையின் சொருபம் தான் எரண்யாக்ஷன். பேராசை மீன்ஸ் கிரீட். ஓகே, கிரீட், greediness. So எரண்யாக்ஷன் is a embodiment of greed. எரண்யாக்ஷன் is a embodiment of greed. பேராசையின் மொத்த ரூபம். பேராசையை மொத்த ரூபமா வந்து எப்படி? அதான் எரண்யாக்ஷன். கோபமே மொத்த ரூபமா வந்தா அது யாரு? கோபமே மொத்த ரூபம் வந்தா இல்ல. எரண்யகசிபு ஏதோ மொத்த ரூபம் இல்ல, பொய்யாங்காரம், ஃபால்சிகோ. நான் தான், ஐ ஆம் தி கிரேட் எரண்யகசிபு, நான் தான் கடவுள் இல்லையா? எரண்யகசிபு என்ன பொய்யாங்காரம்? நான் தான் கடவுள், எனக்கு மேல ஒரு சக்தி கிடையாது, நான் பிரம்மாட்ட வர வாங்கிட்டேன், 3 உலகம் என் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஐ ஆம் தி கிரேட் எரண்யகசிபு. இது வந்து பொய்யாங்காரத்தின் மொத்த ரூபம் எரண்யகசிபு. பேராசையின் மொத்த ரூபம் எரண்யாக்ஷன். கோபத்தின் மொத்த ரூபம் தந்தவக்ரா. பொறாமை சிசுபாலன். காமம் ராவணன். அறியாமை இந்த 6 எதிரிகள். இந்த 6 எதிரிகளை சாதாரணமா கொல்ல முடியாது, சாதாரணப்பட்ட தேவர்களாலே கொல்ல முடியாது. இந்த 6 எதிரிகளை தேவர்களாலே கொல்ல முடியாது. அப்ப நம்மளை பத்தி என்ன சொல்றோம்? தேவர்களுக்கே சவால் விடுறான்.
ஹிரண்யாக்ஷன், எண்ணிகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், நந்தவக்கரன். இவங்க 6 பேரும் தேவர்களுக்கே சவால். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 6 எதிரிகளை தேவர்கள் கூட வெல்றது கஷ்டம். தேவர் கூட இந்த 6 எதிரிய வெல்றது கஷ்டம். இந்திரன் கூட சில பேர் காமவசப்பட்டான் இல்லையா? இந்திரன் என்ன பண்றாரு? இந்திரன் என்ன பண்ணாரு? அவருக்கு அழகான மனைவி இருக்கா, அப்சரா, சச்சி. தேவலோகத்துல இந்திரனுடைய மனைவி ரொம்ப அழகா இருப்பா, அப்சரா. அவளை விட்டுட்டு இந்திரன் என்ன பண்ணா? அகல்யை எப்படி அடையணும்னு சொல்லி கௌதமுனியோட வசல வர பாத்தீங்களா? அப்ப இந்திரனால காமத்தை வெல்ல முடியல, கோபத்தை வெல்ல முடியல. இந்திரனுக்கு எப்ப கோபம் வந்தது? அதுவும் கரெக்ட். அப்பவும் கோபம் வந்தது, அதுக்கு முன்னாடி கோபம் வந்தது. கோவர்தன். ஓ, இந்த கோபால் சின்ன பையன், அவன் பேச்சு கேட்டு எனக்கு பண்ற பூஜை நிப்பாட்டிட்டாங்க. நான் யாரு? ஐ ஆம் தி கிரேட் இந்திரா. இல்லையா? நான் வந்து இந்திரா, நான் தான் மழைக்கு அதிபன். நான் தான் இந்திரன், நான் தான் மழைக்கு அதிபன், நான் தான். யாருடா நீ? ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணனுடைய சர்வெண்ட் இல்லையா? நீ யாரு? கிருஷ்ணனுடைய பார்ட் அண்ட் பார்சல், ஸ்மால் போர்ஷன், கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். அப்ப உனக்கு எதுக்கு இவ்வளவு கர்வம்? பட் ஆனா இந்திராவை கிருஷ்ணன் இந்திரனை கொல்லல. ஏன் இந்திராவை கிருஷ்ணன் கொல்லல? ஏன்னா அவன் கிருஷ்ணனுக்கு கடவுளா ஏத்துன்றான், கிருஷ்ணரை முழுக்க கடவுளா ஏத்துன்றான். ஆனா அந்த அனுபவிக்கிற எண்ணம். அப்பன்னா அவன் தூய பக்தர் இல்ல, நம்மள மாதிரி பக்தர். இந்திரா வந்து தூய பக்தர் இல்ல, நம்மள மாதிரி பக்தர். பதவி, பேர், புகழ் எல்லாம் ஆசை. பெண்களை அனுபவிக்கணும், பதவி அனுபவிக்கணும், பேர் அனுபவிக்கணும், புகழ் அனுபவிக்கணும், புலம்பு அனுபவிக்கணும். அவர் செத்து போயிடும். இந்த மென்டாலிட்டி வந்து டிவோட்டிக்கு நல்லது இல்லை. அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு? இந்திரனை கொல்லாம தண்டிக்கிறார். அவருடைய பொய் அகங்காரத்தை போக்குறாரு. என்ன பண்ணாரு? கோவர்தன் மலையை கொடையா பிடிச்சார். ஜெய் ராதா மாதவ குஞ்ச விஹாரி கோபிஜன வல்லப கிரி வரதாரி. கோவர்தன் மலையை கொடையா பிடிச்சு இந்திரனுடைய அகங்காரத்தை போக்கிட்டாரு. சரி, அப்புறம் காமம், கோபம், பேராசை. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஹிரண்யாக்ஷன், பொய் கர்வம், பொய் அகங்காரம், ஹிரண்யகசிபு, காமம், ராவணன். ராவணனுக்கு எவ்வளவு அழகான மண்டோதரி, அப்படி ஒரு அழகான மனைவி. மண்டோதரி ரொம்ப அழகான பொண்ணு. அவளை விட்டுட்டு சீதையை தூக்கின்னு வந்துட்டான். அது வேற. மண்டோதரி எப்படி தூக்கின்னு வந்தா தெரியுமா உங்களுக்கு? அவன் கைலாசத்துல போனா அவங்க அம்மா சொன்னா, அடே ராவணா, முட்டாளே, இப்படி பாவம் மேல பாவம் செய்யாதரா. என்ன பண்ணா? சொந்த சகோதரன் குபேரன். குபேரன் வந்து ராவனுடைய சகோதரன் தான். லங்கா வந்து குபேரனுடைய, சொன்ன லங்கா. லங்கை யாருடையது? குபேரனது. இவன் போய் தம்பியை விரட்டி விட்டு அவன் உட்காந்துட்டான். இவனை துரத்தி விட்டுட்டு உட்காந்துட்டான். அப்புறம் குபேரனுடைய மருமகள் வந்து ரம்பா, நல குபேரன் மணிக்கு இருக்காள், அவனுடைய வைஃப். அவளை பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்ப ரம்பா சொன்னா, அவளை பிடிச்சிட்டு வந்து அவளை மிஸ்பிஹேவ் பண்ணா. ரம்பா சபிச்சா, நான் உனக்கு, நீ எனக்கு அப்பா மாதிரி, நீ வந்து எனக்கு அப்பா மாதிரி, நான் தொந்தரவு பண்ண விட்டுடுனா. கேட்கல. அப்ப சபிச்சா, எந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாம தொட்ட 10 தலை வெடிச்சு சிதறிட்டான். இதுல இன்னைக்கு நிறைய முட்டாள்களா இருக்காங்க. நம்ம ஊர் தலைவர்கள்லாம் அரசியல் முட்டாள்கள் நிறைய இருக்காங்க, அரசியல்வாதிங்க. அவன் சொல்றான், ராவணன் நல்லவன், ஏன்னா சீதையை தொடவே இல்லையே, தொட்டு பார்த்துட்டு அவன் சொல்லுவான். அரசியல்வாதிகள்லாம், ராவணன் எங்கள் குடி, என் குடி, கத்திட்டு இருப்பான். என்னடா, என்ன ராவணன் நல்லவனா? ராவணன் ரொம்ப நல்லவன், சீதையை தூக்கி போனா தொடவே இல்லையா, தொட்டு பார்த்துருக்கணுமே. மண்டை வெடிச்சிருக்கு. 10 தலையை 10 திசையில பீஸ் பீஸா வெடிச்சிருக்கு. அதுக்கு பயந்து தான் சீதையை தொடவே இல்லை. டார்ச்சர் பண்ணுவான். சீதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கத்திட்டு இருப்பான். ஆனா இந்த ராவணன் என்ன பண்ணா, இந்த மாதிரி அயோத்தியால போய் ஒரு ராமனுடைய ஆன்சிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் போய் சண்டைக்கு போய் அவரை தொந்தரவு பண்ணி அவரை சண்டை போட்டு தோல்பிச்சு தலகால் புரியாம நடந்தான். இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்க, தலகால் புரிய தலைப்புறம் நடப்பாங்க. அவன் வந்து ஒரு நாள் கைலாசத்துக்கு வந்தான். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போனா என்ன பண்ணீங்க, டெம்பிள் வரீங்க. டெம்பிள் வந்து என்ன பண்ணணும், என்ன வேலைக்கு வந்து அதை மட்டும் பார்க்கணும். என்னை பார்க்க வந்தீங்கன்னா என்னை மட்டும் பார்க்கணும் இல்லையா? நீங்க கோயில் என்ன விட்டுருங்க, இது நல்ல உதாரணம். நீங்க கோயில ஜெகநாதர் பார்க்க வந்தீங்க, அப்ப என்ன பண்ணணும், ஜெகநாதர் மட்டும் பார்க்க. என்ன பார்த்து ஜெகநாதர் மூக்கு இப்படி இருக்கு, தேவையாதெல்லாம். நீங்க வந்து ஜெகநாதர் பார்க்க வந்தா ஜெகநாதர் பார்த்துட்டு போகணும். அதோட ஜெகதாந்த மண்டையே எப்படி இருக்கு, அவர் மூக்கி எப்படி இருக்கு, அவர் காலியே எப்படி இருக்கு, அப்படிதான் நந்தி பார்த்து சொன்னான். இவன் சிவபெருமான பார்க்க வந்தவன் ஒழுங்கா பேசாம போயிருக்கணும்.
நந்தியை பார்த்து குரங்கு மாதிரி இருக்குன்னா நந்தி வந்து ஆடா ஒண்ணு மாதிரி அதை தேடிட்டு இருந்தேன், நான் குரங்கு மாதிரி இருக்குன்னா வம்சமே குரங்குதான் அழைச்சி போகுது. அவ்வளவு வாழ சேனைகள் இருந்தாங்க. பேசாம இருக்குது. இந்த அசுரங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க கொண்டு அவங்க வேலை விட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ராவணனுக்கு என்னாச்சு, எவ்வளவு சாபம், ரம்பாவுடைய சாபம், நந்தியோட சாபம், அப்புறம் வந்து ராமருடைய முன்னோர்களுடைய சாபம், வேதவதி அவ பாவம், அவ வந்து ஒரு பிராமண பொண்ணு, விஷ்ணுவே தனக்கு கணவரா வரணும் தவம் பண்ணிட்டு இருக்கா. யாரு? வேதவதி. அவளை போயிட்டு இருந்தான். போறோம் ஒழுங்கா மேல போறோம் போயிட்டு இருக்க, அவளே தவம் பண்றா. ஒரு பிராமணி தொட்டா சாபம் வரும், பேசாம போகணும் இல்ல, அந்த பொண்ணை கை பிடிச்சிருந்தான். நீ ரொம்ப அழகா இருக்கிய, கை பிடிச்சிட்டான். அவன் என்ன பண்ணா, இந்த உடம்பு நான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக வச்சிருந்தேன், இவன் அசுத்தப்படுத்திட்டான், அதான் இந்த உடம்பு எனக்கு வேண்டான்னு அவன் அப்படி முடிய பிடிச்சிருந்தான். வேதவதியோடைய முடிய பிடிச்சிருந்தான். அவங்க கையே வந்து கத்தி மாதிரி அப்படி ஒரு வெட்டிடுவாங்க முடிய. வெட்டிட்டு, அடே அயோக்கியா ராவணா, நான் பகவான் விஷ்ணு எனக்கு கணவரா வரணும் தவம் பண்ணிட்டு இருந்தேன், கெடுத்துட்டேன்னு சொல்லி அந்த நெருப்புல இறங்கி சொல்லுவா, நான் தான் உனக்கு கால யமனா வருவேன், என்னாலதான் நீ அழிவுன்னு சொல்லிட்டு நெருப்புல போவோம். அவதான் சீதையா வரும், மாயா சீதா. இப்படி இவ்வளவு சாபம். உங்க அம்மா சொன்னா, அடே ராவணா மண்டகல்னு போய்கிற பைத்தியக்கார, சொன்னா கேளு. சரி என்ன பண்ணணும், இதெல்லாம் பிராய்ச்சிட்டு என்னது, நீ போய் கைலாசத்துல போய் ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வரணும். கைலாசத்துல போனா அங்க சிவபெருமானோட லிங்கம் வாங்கிட்டோம், அதை வச்சு பூஜை பண்ணு, அப்போ உன் பாவம் எல்லாம் போயிடுனா. இவன் கைலாசத்துக்கு போனது எதுக்கு, சிவலிங்கம் கொண்டு வரணும். அங்க போய் பார்வதி பார்த்தான். பார்வதி ரொம்ப அழகா இருக்கு. சிவபெருமான வந்து இவன் ஆக்சுவலி என்ன பண்ணானா, கைலாசத்தை தூக்குவானா. இந்த 10 தலை 20 கை ராவணனுக்கு. இந்த மலை கடியில கையை வச்சு மலையை பேர்த்து எடுத்துட்டு போயிருக்கிற லங்கை. கைலாசத்தையும் லங்கை தூக்கிட்டு பாரு. எப்பேற்பட்ட அவசரம், கைலாசத்தையும் லங்கை தூக்கிட்டு போறன்னு கையை விட்டு மலையை தூக்குறான். சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு ஆம் தம்பிட்டு கை மாட்டிக்கிச்சு அடியில, இழுத்த வரமாட்டேங்குது. புரிஞ்சு போயிட்டு சிவபெருமான் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, சிவபெருமான் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. மாறாக சிவபெருமானை ஈஸியா சந்தோஷப்படுத்திடலாம். எப்படி, அவன் வந்து தன் வயிற்று கிழிச்சு குடல் எடுத்து வாசிக்கிறான் வீணையா. யாழ் மாதிரி, யாழ்னு பேர், கோடு கோடா இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள குடல் கூட அப்படி கோடு கோடா இருக்கு. எனக்கு வேற கிழிச்சல ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த வயிற்றுக்குள்ள நிறைய கோடு கோடா இருக்கும். அதை பிடிச்சு யாழ் மாதிரி வாசிச்சாங்க. சங்கராபரணம் பாட்டு, சங்கரனுக்கு ஆபரணமாக பாடல்களை பாடி மகாதேவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா அவர் யாரு, அசுதோஷ், சீக்கிரமா சந்தோஷமாயிடுவாரு. அவர் சொன்னார், ராவணா உனக்கு என்ன வேணும்னா பார்வதியை கூட அனுப்புனா. பார்வதி கோவம் வந்துருச்சு. இவர் வேற வாக்கு கொடுத்துட்டாரு, என்ன வேணும் கேளுங்க. பார்வதிக்கா சரியான கோபம், அசுரமுடைய ராட்சச முடிய போகணும். பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஓகே ராவணா, நான் உங்க கூட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ வழியில வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, வழியில வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. சரி ஓகே. அவன் புஷ்ப விமானத்துல பார்வதி ஏற்றின்னு வரான். வர வழியில ஒரு அழகான தோட்டம், அங்க ஒரு அழகான பொண்ணு, இப்படி பெரிய ஜடமுடி வச்சிருக்கா. இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு எவ்வளவுதான் முடி இருக்கும், அப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் கால் வரைக்கும் முடி இருக்கும். அந்த முடியில வந்து முன்னாடி குஞ்சம் போட்டு கட்டி இருப்பாங்க. அந்த குஞ்சத்தை லெப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி போய் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பழைய சினிமா படத்துல எல்லாம் பார்க்கலாம். இங்க கண்ணு மை வந்து இது வரைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த பழைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்ணு மை எப்படி காது வரைக்கும் போட்டிருப்பாங்க. கண்ணு சின்னது, அது பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். அப்படி போட்டுட்டு நல்ல பூவெல்லாம் வச்சுட்டு கடையை சுத்திட்டு அப்படி பந்து விளையாடிட்டு இருக்கா. அவர் பார்த்தோன்னே ராவணனுக்கு இவ்வளவு பார்வையோட அழகா இருக்கலன்னு தோணுச்சு. அசுரங்களுக்கு எப்பவுமே ஒன்னோட ஒரு பெட்டா இருக்கு. அசுரங்களுக்கு வந்து எப்பவுமே இதோட அது அதான் காமா மீன்ஸ் அன்கண்ட்ரோல்டு டிசைர், கட்டுப்படுத்த முடியாத ஆசை. மண்டோதரி பார்த்தோன்னே பார்வை விட்டுட்டு அவ பின்னாடி போயிட்டான். அவளை லங்கி கூட்டிட்டு வந்தான். அவன் சொன்னா, அவளை பைத்தியக்காரா, நான் உன்னை ஆத்மலிங்க எடுத்துட்டு வர சொன்னா மண்டோதரி கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ இப்படி இந்த எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. காமா, குரோதா, லோபா, மோக, மத, மாத்சல்யா, இந்த 6 எதிரிகள் தேவர்களுக்கே சவால் விடுறோம். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, அக்செப்ட் மகாதேவ். மகாதேவன் தவிர இது எல்லாரும் இது கடுமையானவர். மகாதேவர் வந்து இதை டச் பண்ண முடியாது. ஏன்னா மகாதேவ் வந்து எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருப்பார். அவர் தூய பக்தர். வைஷ்ணவானாம் எதா சம்பு, மகாதேவரை வீழ்த்தவே முடியாது. ஆனா மற்ற தேவர்கள்லாம் வீழ்ந்துருவாங்க. அதனால இந்த இரண்யாட்சிக்கிற பேராசைய பகவான் தான் கொள்ளணும். எல்லா தேவருக்கும் பேராசை இருக்கு, இந்திரனுக்கு பேராசை, எல்லாருக்கும் பேராசை. தன் பதவியை காப்பாத்திக்கணும், சொர்க்கத்தில் இருக்கணும், சொர்க்கத்தை அனுபவிக்கணும்.
எல்லாருக்கும் பேராசை. அதனால பிரம்மா சொல்றாரு, ஓ பிரபு இவனை சீக்கிரம் கொண்டுடுங்க. அப்ப என்ன நடந்தது? அது சொல்றாரு பிரம்மா, பாருங்க இந்த அசுரன் இருக்கானே நம்ம அதிர்ஷ்டவசம், நமக்கு அதிர்ஷ்டம், அவனா தேடி வந்துட்டாங்க. நீங்க அவனை தேடி போல, அவனே மரணத்தை தேடி வந்துட்டான். அதனால அவன் மரணம் உங்களால் விதிக்கப்பட்டது. அதனால் உங்கள் வழிகளை வெளிப்படுத்தி மற்போரில் அவனை கொன்று உலகங்களில் அமைதியை நிலைநாட்டுங்கள். எல்லாம் அமைதியா இருக்கணும். எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இரண்யாக்ஷன் பயந்து போய் 3 உலகம் நடுங்குது. தயவுசெய்து இது சமாதானம் ஆகணும்னா நீங்க அவனை கொல்லணும். பேராசை இருந்தா இப்படிதான் நடக்கும். பேராசை இருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே பதட்டத்தோட தான் இருப்போம். அதை எப்படியோ அடைஞ்சிடணும். நிம்மதியாவே இருக்க மாட்டோம். நீங்க எங்க கேள்விப்பட்டீங்களா பேராசை நிம்மதியா இருந்திருக்காங்க? சொல்லுங்க பாக்கலாம். பேராசையா இருந்தவங்க இல்ல ப்ரோ எனக்கு ரொம்ப ஆசை இருக்கான நிம்மதியா இருக்கும் ப்ரோ சொல்லுவாங்களா? எனக்கு ரொம்ப ஆசை ஆனா நிம்மதியா இருக்கேன் கிடையாது. ஆசையே கொஞ்சம் தான் ஆசைங்க, அது நியாயமான ஆசைதான். அது நடந்தா ஓகே, நான் பகவான் விட்டுட்டேன், நடந்தா நடக்கட்டும், அவன் நிம்மதியா இருக்கும். தன்னுடைய தனது விருப்பு வெறுப்பத்தை பகவான் விட்டுட்டு வாழ்றவங்க எங்கிருந்தா நிம்மதியா இருப்பாங்க. விருப்பு வெறுப்பட்டதுதான் இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டது. பகவான் என்ன சொல்றாரு, இந்த இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டவங்க தான் என்கிட்ட வர முடியுங்கிறார். கிருஷ்ணாட்ட போறதுக்கு என்ன பண்ணணும்? இரட்டிப்பு தன்மை, டுவாலிட்டிஸ். என்ன டுவாலிட்டிஸ்? அது இரட்டிப்பு தன்மை. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதுல மயங்கவே கூடாது. யாராவது முன்னாடி வருவாங்க, ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க பாக்க, அவ்வளவுதான் அப்படின்னு அதுக்கு மயங்கிட்டோம் போச்சு. அவனே இவனே அப்படின்னா அதுக்கும் மயக்க கூடாது, அதுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்மளை அவமானப்படுத்தினாலும் கோவப்படக்கூடாது, நம்மளை புகழ்ந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது. அப்படியே இருக்கும். இவனுக்கு தெரியும் இன்னைக்கு புகழ்வாங்க, நாளைக்கு திட்டுவாங்க, அடுத்த நாள் புகழ்வாங்க. இது நடந்துட்டே இருக்கும். இது நடந்துட்டே இருக்கும். அதனால அது மயக்க கூடாது. அடுத்தது இவன் மரணத்தை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. மைத்ரேயர் கூறினார், படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவர் அமிர்தம் போன்ற இனிமையான வார்த்தைகளை கேட்ட பிறகு, பிரம்மாவுடைய பிரார்த்தனை கேட்ட பிறகு பகவான் மனமாற சிரித்து அன்பிலிருந்த பார்வையுடன் அவரை வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். சரி, இப்ப பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டாரு, ஓ பிரபு சீக்கிரம் உனக்கு கொண்டுடுங்க. பகவானும் பிரம்மாவுடைய பிரார்த்தனை எடுத்து அடுத்து என்ன பண்றாரு? பிரம்மாவின் மூக்கு தொழிலிருந்து பிறந்த பகவான் அவரின் முன்னால் பயமின்றி வீராப்பு நடத்தி அசுரனாகிய இரண்யாக்ஷன் முகவாய் கட்டையை நோக்கி தன் கதாயத்தால் குறிவைத்தார். பிரம்மாவுக்கே தெரியல வராகர் எப்படி வந்தார். எப்படிதான் இதுதான் பாருங்க பகவானுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் தேவர்களுக்கே தெரியாது அவர் எப்படி வர போறாரு, என்ன மாதிரி இரண்யகசிபு எப்படி கொல்ல போறாரு தேவர்களுக்கு தெரியுமா என்ன? யாருமே எதிர்பார்க்கல. இங்க வராக அவதாரம் செய்ததும் நரசிம்ம அவதாரம் செஞ்சதும் யார்கிட்ட சொல்லிட்டு வந்தாரா, நான் போயிட்டு வந்துடுறேங்க, நீங்க எல்லாம் வைகுண்டத்தை பாத்துக்கங்க. லட்சுமி சொல்லிட்டு, லட்சுமி தேவி நான் வர வரைக்கும் பாத்துக்கிறேன், நான் அப்படியே பூலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு எல்லாம் வர டக்குன்னு வந்தார். அந்த ஸ்தூனை உடச்சு வெளியே வந்தார் நரசிம்மர். வராகர் எப்படி வந்தாரு? பிரம்மாவுக்கே தெரியல, யோசிச்சுட்டு இருக்காரு. 4 மண்டையை போட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம், இந்த இரண்யாக்ஷன் என்னதான் பண்றது. அவர் மூக்குல இருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி வெளியே வந்துட்டார். அப்படி வந்து பொருசாயி சின்ன பூச்சி மாதிரி ரைனோசர் மாதிரி பெரிய மாலை மாதிரி இருக்காரு வராக. ஜெய வராகதே பகவானுக்கு. அப்ப பகவானுடைய செயல்கள் தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியாது. தேவர்களுக்கே தெரியாது பகவான் என்ன செய்ய போறாரு, இரண்யாக்ஷன் எப்படி கொல்ல போறாரு, இரண்யகசிபு எப்படி கொல்ல போறாரு. யாருமே எதிர்பாராத செயல், உருக்கிரமா, யாருக்கு எதிர்பாராத நிலைகள், அற்புதமான நிலைகள். அசுரனின் கதையால் தாக்கப்பட்டு எப்படியோ பகவானின் கையில் இருந்த கதை நடுங்கி கீழே விழுந்தது. சுழன்று கொண்ட அந்த கீழே விழும்படி மிகவும் ஒளிவிட்டு திகழ்ந்தது. கதாயுதம் ஒளிவிட்ட பிரகாசி காட்சி மிகவும் அற்புதமா இருந்தது. இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பகவான் அடிக்கிறது கதையை தூக்கி விட்டா அந்த பகவானை கையிலிருந்து கதை நடுங்கி கீழே விழுந்தது. இதெல்லாம் பார்த்து தேவர்கள் பயந்து போயிட்டாங்க. அடுத்து தேவர்கள் சொல்றாங்க, ஆயுதமின்றி இருந்த தன் எதிரியை எந்த தடங்களும் இல்லாமல் அடிக்க அசுரனுக்கு மிகச் சிறப்பு வாய்ப்பு இருந்த போதிலும் அவன் போரின் விதியை மதித்தான். அதன் மூலம் பகவான் கோபத்தை கிளறினான். இப்போ இரண்யாக்ஷன் நினைச்சா பகவான் தாக்கிடலாம். ஆனா என்ன சொல்றான், நான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவன், உங்க கூட சண்டை போட வந்தாலும் நீ ஆயுதம் இல்லாம இருக்க நான் தாக்க மாட்டேன்.
இன்னைக்கு அப்படி எல்லாம் பாக்குறாங்களா? காலையில் பேசிட்டு இருந்தோம். அப்பாவி மக்கள் மேல குண்டு போட்டுருவான். சண்டை அவனுக்கு 2 பேருக்கு. ஆனா எல்லாம் செத்து போவான். பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க குண்டு போக அப்படி தப்புன்னு குண்டு போட்டுருவான். ஈவு இருக்குமே இல்லாத இந்த அசுரனு கூட ஈவு இருக்கு. என்ன நினைக்கிறான்? இவன் ஆயுதம் இல்லாதவன் தாக்க மாட்டேன். அதான் சொல்றான், பகவானுக்கு கதை கீழே பூமியில் விழுந்த போது அதை பார்த்து கொண்ட தேவர்கள், முனிவர்கள் ஆயுதமிருந்து அபாய அறிவிப்பொழி எழுந்தது. அந்தஹோ அந்தஹோ ஐயோன்னு சொல்லுவியா? அசுரனின் அன்புடனான நேர்மையை முழுமுதற்கள் ஒப்புக்கொண்டார். இவன் அசுரனாக தான் நேர்மையா இருக்கான். இன்னைக்கு இருக்கிற அசுரனுக்கு நேர்மையும் கிடையாது இல்லையா? எரண்யாசன் அசுரனா தான் நேர்மையா இருக்கான். இன்னைக்கு இருக்கிற அசுரனுக்கு நேர்மையே கிடையாது. அதனால அவருடைய சுதர்சன சக்கரத்தை வணங்கி வரவழைத்தார். பகவான் வந்து சக்கரம் கூப்பிடுறாரு, சுதர்சன ஆழ்வார் கூப்பிடுறாரு. சுதர்சனம் வந்தது. பகவான் கைகளில் அந்த சக்கரம் சுழல ஆரம்பித்த பொழுது பகவானுக்கு எல்லா திசைகளிலும் மனநிறைவு தகும்படியான அவரின் வைகுந்த தொண்டர்களின் தலைவன், இரண்யாட்சனாக பிறந்தவன், திதியின் இழிந்த மகனுடைய அவன் நெருங்க போடும் பொழுது எல்லா திசையிலிருந்தும் வினோதமான உணர்ச்சிகள் வானிலிருந்து பார்த்துவிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டன. அவர்களுக்கு பகவானின் மென்மையான பற்றி எந்த சிந்தனையும் இருக்கவில்லை. உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வராகதே பகவானுக்கு ஜெய், வராகதே பகவானுக்கு ஜெய், வராகதே பகவானுக்கு. அவனை விரைவாக ஒழித்து விடும்படி வேண்டுகிறோம். ஓ பகவானே, அவனுடன் மேலும் விளையாட வேண்டாம், மேலும் விளையாட வேண்டாம் என்று கூறினார்கள். தாமரை இதழ்கள் போன்ற கண்களையும் சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாக கொண்டு பரமபுருஷன் பகவான் தனக்கு முன்னால் நிலையாக நின்று கொண்டிருந்ததை கண்ட பொழுது அசுரனுடைய புலன்கள் கடும் ஜனத்தால் பொங்கின. அவன் மிகுந்த சீற்றத்துடன் தன் உதட்டை கடித்துக் கொண்டு பாம்பு போல சீரத் தொடங்கினான். அப்படி சீறிட்டு வரான். அந்த அந்த அச்சம் தரத்தக்க கொம்புகளை உடைய அசுரன் பஞ்சாய ஜெகநாத் சுவாமிக்கு ஏன் திறந்து முடிட்டு அப்படியா? அச்சம் தரும் கொம்புகளை உடைய அசுரன் பரமபுருஷன் பகவானை கண்களால் இழுத்து விடுவது போல உற்று பார்த்தான். வானில் பாய்ந்து தன் கதையை பகவானுக்கு குறிவைத்து அதே சமயத்தில் நீ அழிந்தாய் அப்படின்னு கதையை தூக்கி விடுறான். நீ வந்து பினிஷ், இந்த கதையால உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு விடுறான். ஓ புனிதமான விதுரா, எதிரி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா வேள்வியின் ஆவிர்வாதத்தை பெறுபவரும் காட்டுப்பன்றியின் வடிவத்தில் இருந்தவருமாகிய பகவான் விளையாட்டாக தன் இடது திருவடியால் அந்த கதையை கீழே தள்ள அது சூறாவளியின் வேகத்துடன் அவனை நோக்கி வந்தது. பகவான் பின்னர் கூறினார், என்னை வெற்றி கொள்ள நீ ஆர்வத்துடன் இருப்பதால் உன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். திரும்பி சண்டை போட்டுதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இவன் கதையை விட்டான், அது பகவான் திரும்பி எட்டு வச்சாரு. அது திரும்பி அவன்கிட்டே போகுது. இப்ப கதை என் கைட்டு வந்துருது இல்ல, இதை நீ எடுத்துட்டு வா, என்ன கொல்லணும் நீ ரெடியா இருக்கில்ல, வா சண்டை போடலாம். இந்த சொற்களால் அரைக்குள் விடப்பட்ட அசுரன் தன் கதையை பகவானுக்கு குறிப்பார்த்து செய்யும் போது மீண்டும் ஒரு முறை பலமாக கர்ஜித்தான். கதையை தூக்கி வீசினார். கதையை தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கண்டதும் தான் நின்ற இடத்திலேயே பகவான் உறுதியாக நின்று பறவைகளின் அரசனான கருடன் பாம்பை பிடிப்பது போல அந்த கதையை எளிதாக பிடித்தார். அவன் வீசுற கதைய பகவான் டக்கு கேட்ச் பண்ணிட்டு அவன் வீரம் இவ்வாறு அழிந்தது. அசுரனின் செருக்கு குலைந்தது. அவன் முகம் வெளியினான். பரமபுருஷர் பகவான் கதையை கொடுத்த பொழுது அவர் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பாருங்க, பகவானுடைய கதை விழுந்தப்ப எடுத்துக்க சொன்னாங்க. என்ன பண்ணா, பகவானுடைய கதை நலி விழுந்தப்ப நீங்க எடுத்துக்கோங்க சண்டை போடலாம். இப்ப இவனுடைய கதை வந்து பகவான் விட்டுட்டா, பகவான் பிடிச்சிட்டாரு, திரும்ப கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட நான் என்ன வாங்குறது? இதான் போய் வருவோம். என்னால எனக்கு அது இல்லாம உனக்கு பண்ண முடியும், கதை இல்லாமலே எல்லாம் கொள்ள முடியும். அவன் இப்போது நெருப்பு போல ஒளிவிட்டு திகழும் ஒரு சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு, இப்ப கதையை போயிடுச்சு, பகவான் கதை போயிடுச்சு, வாங்க மாட்டேங்கிறான். சூலாயுதம் எடுத்துட்டான். ஒரு பெரிய சூலாயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா வேள்விகளையும் அனுபவிப்பவராகிய பகவானுக்கு எதிராக சுழற்றி எரிந்தான். சூலாயத்தை சுத்தி வீசினான். சூலாயத்தை அது என்னாச்சு? அது எப்படி இருந்தது? அந்த எரிஞ்சாட்சி சூலாயத்தை வீசும்போது தபத்தையும் தீய நோக்கோடு ஒரு பிராமணனுக்கு எதிராக உபயோகிப்பவனின் செயலை போல இருந்தது. நான் துர்வாசர் பண்ணார் இல்லையா, அம்பரீஷர் நோக்கி ஒரு அசுரனை ஏறி விட்டார். அந்த மாதிரி வருது. வலிமை மிக்க அசுரனால் பலத்துடன் சுழற்றி வைக்கப்பட்ட சூலாயுதம்
பரந்த வானில் ஒளி வீசி திகழ்ந்தது. ஆயினும் ஒரு சமயம் இந்திரன் கருடனின் இறகை வெட்டியது போல் கூர்மையான முனையுடைய விளிம்பை கொண்ட தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் பகவான் சூலாயுதத்தை துண்டு துண்டாக்கினார். ஜெய் சிவராகதே பகவானுக்கு. பகவானின் சக்கரத்தால் தன்னுடைய சூலாயுதம் பொடி பொடியான போனதை கண்டு அசுரன் சீற்றம் அடைந்தான். அதனால் அவன் பகவானை நோக்கி முன்னேறி சத்தமாக கர்ஜித்துக் கொண்டு ஸ்ரீவஸ்தம் என்ற மச்சத்தை தாங்கிய பகவான் அகண்ட மார்பில் தன் கடினமான கைமுஷ்டியால் ஓங்கி அடித்தான். பின்னர் அவன் பார்வையிலிருந்து மறைந்தான். என்ன பண்ணா? சூலாயத்தை பகவான் பீஸ் பீஸா உடைச்ச உடனே கோபத்துல போய் பாஞ்சு போய் இந்த முஷ்டினால பகவானுடைய மார்பில ஓங்கி அடிச்சுட்டு மறைச்சிட்டான். டக்குன்னு மறைச்சிட்டான். இப்ப என்னாச்சு? ஓ விதுரரே, முதல் காட்டு பன்றியாக தோன்றிய பகவான் அசுரனால் இந்த முறையில் அடிக்கப்பட்டும் யானை பூமாலைகளால் தாக்கப்பட்டது போல. ஒரு ரோஜா பூ எடுத்து யானை மேல வீசினா அப்படி இருக்கும். ஒரு ரோஜா பூ எடுத்து யானை மேல வீசினா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இப்ப நீங்க கோமாதா போய் இப்படி 2 அடி அடிச்சீங்க, அதுக்கு குறுகுறு பண்ற மாதிரி தான் இருக்கு, அதுக்கு வலிக்கவே செய்யாது. அந்த மாதிரி இவனுக்கு எப்படி இருந்ததா, இந்த பகவானுக்கு எப்படி இருந்ததா, இந்த அசுரன் முஷ்டியால் அடிச்ச போது ரோஜா பூ கொண்டு மேல அடிச்ச மாதிரி இருந்தது. எங்கும் சிறிது கூட எவ்வித அதிர்ச்சியும் இன்றி அவர் ஒன்னும் வலியாவே உணரல. அப்படியே சிரிச்சுன்னு நிக்கிறாரு. நமக்கு கூட சில அடி ஒழுகும், மனைவிட்டு இருந்து கணவருக்கு அடி ஒழுகும், கணவர்கிட்ட இருந்து மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு அடி வலிக்கும். ஆனா சிரிச்சுட்டு உடனே அடி கொண்டு வலிக்கவே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர வலி, ஓகே அடிச்சுட்டாரு. ஆனா பகவானுக்கு அப்படி இல்ல, பகவானுக்கு மேலுமே வலிக்கல. அடுத்து என்ன நடந்தது? எவ்வளவு இருக்கு போயிட்டே இருக்கு. இல்ல இல்ல முடிஞ்சது. அசுரன் யோகமாயாவின் தலைவராகிய பரமபுருஷர் பகவானுக்கு எதிராக பல மாய வித்தைகளை ஏவினான். இதை பார்த்தவுடன் மக்கள் பயத்துக்கு ஆளாகி இந்த அண்டத்தின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்தார்கள். ஐயோ, இவன் பகவானுக்கு நிகரா அப்படி சண்டை போட்டு இருக்கானே, என்ன ஆக போகுதுன்னு பயம் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம். எல்லா திசைகளிலிருந்தும் அச்சம் விளைவிக்கக்கூடிய காற்று வீச ஆரம்பித்தது. தூசியும் புயலையும் வாய்ப்பாக கொண்டு இருளை பரப்பியது. எல்லா மூலையிலிருந்தும் இயந்திர துப்பாக்கிகளால் தூக்கி எறியப்பட்டது போல கற்கள் தூக்கி எறியப்பட்டன. இதெல்லாம் இல்யூஷன். இந்த எரிஞாக்ஸ் என்ன பண்றான்? சில மாய சக்தினால சில இல்யூஷன், சில மாயை கிரியேட் பண்றான். விண்வெளி மேக கூட்டங்கள் இருளுடன் மிக அதிகமாக காணப்பட்டன. உடன் மின்னலும் இடியும் சேர்ந்து வந்ததால் வானில் கண்ணுள்ள ஒளிப்பிளம்புகள் எல்லாம் மறைந்தன. வானிலிருந்து சீல், முடி, குருதி, மலம், சிறுநீர், எலும்புகள் மழையாக பொழிந்தன. ஓ பாவம் இழைக்காத விதுரரே, மலைகள் பல பல ஆயுதங்களை வெளியேற்றின மற்றும் தலைமுடியை தளர தொடங்க விட்டுக் கொண்டு சூலாயுதங்களை ஏந்திக் கொண்டு நிர்வாண பெண் பேய்கள் தோன்றின. இந்த பொன் பேய்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. கொடிய நாகரிகமற்ற வார்த்தைகள் முரட்டுத்தனமான யக்ஷ ராசச கூட்டங்களால் கூறப்பட்டன. அவர்கள் கால்நடையாகவோ குதிரைகளிலோ யானைகளோ அல்லது தேர்களின் மீதோ அணிவகுத்து சென்றார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய இல்யூஷன் கிரியேட் பண்றாங்க இரண்யாக்ஷன். வேள்வியால் தனிப்பட்ட முறையில் மகிழ்பவரான பகவான் அசுரனால் வெளிப்பட்ட மந்திர சக்திகளை சிதறடிக்கும் வல்லமை வாய்ந்த அன்புக்கு சுதர்சன சக்கரத்தை ஏவினார். ஜெய் சுதர்சன சக்கராக்கி. அந்த நேரத்தில் இரண்யாக்ஷனின் அன்னை திதியின் இதயத்தில் திடீரென்று ஒரு நடுக்கம் பரவியது. அவள் தன் கணவர் கஷ்யபரின் சொற்களை நினைவு கூர்ந்தால் அவள் மார்பிலிருந்து ரத்தம் வழிந்தது. இந்த பையன் கொல்ல போறான். அசுரன் அவனுடைய மந்திர சக்தி எல்லாம் சிதறிக்கப்பட்டதை பார்த்த பொழுது அவர் மீண்டும் கேசவனாகிய பரமபுருஷர் பகவானுக்கு முன்னால் வந்தான். மிகுந்த கோபத்துடன் பகவானை தன் கரங்களால் அணைத்து அவரை நொறுக்கி கொல்ல முயற்சித்தான். நொறுக்கி கொண்டிருந்தான். ஆனால் அவன் வேட்படையும்படி பகவான் அவன் கைகளில் ஏற்படுத்திய வட்டத்துக்கு வெளியில் நின்று கொண்டிருப்பதை கண்டார். பகவான் பிடிக்க போனா அதுக்கு வெளியில நிக்கிறேன். பகவான் பிடிக்க முடியல. பகவான ஒரே ஒரு ஆளால் தான் பிடிக்க முடிச்சது. யாரால் பிடிக்க முடிச்சது? யசோதாமா மட்டும் ஏன் பிடிக்க முடிச்சது? பக்தினால. அசுரன் இப்பொழுது தன்னுடைய கடினமான முஷ்டியால் பகவானை தாக்க ஆரம்பித்தான். ஆனால் பகவான் அதோக்ஷஜர், மருந்தின் பிரபுவாகிய இந்திரன் அசுரனாகிய ருத்ரனை அடித்தது போல அவன் காதின் வெளிப்பகுதியில் அறைந்தார். பகவான் பலர்னு ஒரு அறை விட்டார். பகவான் இங்கு அதோக்ஷஜர் எல்லாவற்றையும் வெல்பவரான பகவானால் மோசமாக தாக்கப்பட்ட அசுரன் உடல் உருள தொடங்கியது. ஒரு அறையில் அவன் உருண்டு போறான். அப்படி உருண்டு போனவன் அவனுடைய விழி பள்ளத்திலிருந்து பிதுங்கி வெளியே வந்தன. அவன் கைகளும் கால்களும் முறிந்தன.
அவன் தலைமுடி சிதறியது. ஒரு பெரிய மரம் காற்றில் வேருடன் விழுதை போல அவன் கீழே விழுந்து இறந்தான். ஜெய் சிவராகதே பகவானுக்கு. ஒரு அறை தான் லைஃபே முடிச்சது. பலான்னு ஒரு அறை உருண்டு வர்றான். ஃபுட்பால் மாதிரி உருண்டு போய் கை தனியா கால் தனியா மிஞ்சு போச்சு. சரி, பார்த்த உடனே என்னாச்சு? உதட்டை பற்களால் கடித்துக் கொண்டு அச்சம் தரத்தக்க கொம்புகளுடைய அசுரன் பூமியில் விழுந்து கிடப்பதை காண அஜனும் பிரம்மாவும் பிறரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அவருடைய முகத்தில் இருந்த ஒளி மங்கவில்லை. இரண்யாட்சனுடைய முகத்தில் இருந்த ஒளி மங்கவில்லை. பிரம்மா வியந்து பாராட்டி கூறினார், ஓ அருள் தன்மை பெற்ற இத்தகைய மரணத்தை யாரால் பெற முடியும்? பகவான் கையால கொல்லப்பட்டிருக்கானே. பிரம்மா சொல்றாரு, பொய்யான பௌதிக உலகில் இருந்து விடுதலை விரும்பி தனியிடத்தில் அமர்ந்து அறிவு சார்ந்த மிறந்த நிலையில் யோகிகள் பகவானை தியானிக்கின்றனர். அந்த பகவானுடைய பாதத்தின் முன்புறத்தால் அசுரன் தாக்கப்பட்டான். ஞானிகள்லாம் காட்டுல தனி இடத்துல போய் பகவானை தியானம் பண்ணி மோட்சம் அடைன்னு நினைக்கிறாங்க. அது பகவான் கொன்னே கொடுத்துட்டு பகவான் கையால கொல்லப்பட்டதாலே ஒரு ஞானி ஒரு யோகி அடையக்கூடிய நிலை என்னாச்சு? பகவான் கையால கொல்லப்பட்டதாலே. ஜெய் சிவராகதே பகவானுக்கு. பகவானது முகபாவத்தை உற்று பார்த்த நிலையிலேயே திதியின் தலை சிறந்த பிள்ளையாகி இவன் மனித வாழ்க்கையிலே புயலில் இருந்து தூக்கி எறியப்பட்டான். பகவான் இந்த 2 அந்தரங்க பணியாளர்களும் அவரால் சபிக்கப்பட்ட பின்னர் அசுரகுலத்தில் பிறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள். அது மாதிரி சில பிரிவுகள் எடுத்த பின்பு அவர்கள் தங்கள் சொந்த நிலைக்கு திரும்புவார்கள். அது மாதிரி தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்றாங்க பகவான் கிட்ட. இதெல்லாம் அப்படியே இந்த எல்ஞாக்ஷன் வதம் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்றாரு. அப்புறம் தேவர்கள் அங்க வந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறாங்க, தேவமங்கையெல்லாம் நடனம் ஆடுறாங்க. மற்ற முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஆகாசத்துக்கு பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராகதே பகவானுக்கு, ஜெய் சிவராகதே பகவானுக்கு. எல்லாம் அப்படி பகவானை புகழ்ந்து பாடி அவருக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை செஞ்சு அவரை வழிபாடு பண்ணி அவங்க இடத்துக்கு திரும்ப போறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு லீலை. நம்ம இதயத்தில் இருக்கிற பேராசை என்ற அரக்கனை எப்படி கொள்றது? அன்னைக்கு எரிஞ்சாட்சனை வந்து வராகர் வந்து கொண்டாரு. இன்னைக்கு எரிஞ்சாட்சி நம்ம இதயத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவன் எப்படி கொள்றது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. நாம ஜபம். இந்த ஜபத்துல பகவான் இருக்காரு. அவர் சக்தி முழுவதும் இருக்கு. ராமர், நரசிங்கர், வராகர், பல்வேறு அவதாரங்களுடைய சக்தி நாமத்தில் இருக்கு. நாம நம்ம இதயத்துக்குள்ள போய் என்ன பண்ணும்? எரிஞ்சாட்சினை வதம் பண்ணும். சொந்த முயற்சினால பேராசி ஜெயிக்க முடியாது. சொந்த முயற்சியால பேராசி ஜெயிக்கவே முடியாது. பகவானை அனுகிரகத்தினால முயற்சி பண்ண ஜெயிக்கும். முயற்சி பண்ணணும், பகவான் அனுகிரகம் பண்ணணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி